ஏதாவது ஒரு தருணத்துல நிஜமா சொல்லணும், பிக் பாஸ் மனசுக்குள்ள திட்டி இருக்கீங்களா? ஏன் இல்ல என்ன ஒண்ணுன்னு கம்மியா சொல்றீங்க? நம்ம பிக் பாஸ்ங்க அடிக்கடி கோவம் வருங்க எனக்கு. தப்புன்னு டிசோன் ஆல் ஆஃப் யூன்ட்டாரு. நாங்க ரெண்டு பேரும் போயிட்டு அந்த இதுல இவ அழுதுட்டு இருப்பா போய் கன்வின்ஸ் பண்ணும்போது ரொம்ப கோவப்பட்டாரு. ஆமா, எல்லாத்தையும் மதிச்சுட்டு ஒரு இடத்துல தப்பு பண்ற மேல கோவப்படுங்க, மதிக்காமையே சுத்தின்னு இருப்பான் அவன் மேல கோவப்படாதீங்க அப்படின்னு. அது ஒண்ணு. ஏங்க என்னங்க உள்ள இருக்கும்போது பிக் பாஸ் அதிகமா மதிக்கிறது நான் தான். அடுத்த பையனோ இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் நானே வந்து இந்த பிக் பாஸ் ரியாலிட்டி ஷோக்கே நான் ஒரு ஹோஸ்டா வருவேன். வேத வாக்கலாம் பேசிக்கிட்டு இருந்த மனுஷன் வெளியில வந்து லைக் இதுதான் வந்து நிஜ கேரக்டரா? ரொம்ப சின்ன புள்ளத்தனமால இந்த மனுஷன் பேசிக்கிட்டு இருக்காரு. நிறைய இருக்கு. திவ்வுன்னார்ல திவ்யாவை எடுத்தோன்னே அதெல்லாம் எனக்கு இதுக்கு நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன், எவ்வளோ குட்டிக்காரனை அடிச்சிருப்பேன், எவ்வளோ உழைச்சிருப்பேன். எது திவ்வா? இல்ல இவர் எதுக்கு திவ்னு கூப்பிடணும்? ஓ, இவரை வந்து அந்த மாதிரி ஒரு செல்ல பேர் ஷார்ட் நேம் வச்சு கூப்பிடலடா. விக்ரம வேற எப்படி ஷார்ட்டா கூப்பிடுறது? விக்கு நான் கூப்பிடுறது க்ரம் ரம். அது ஒரு பொறாமை தான் திவ்யா மேலே. அவங்க ஏதாவது பண்ணியிருப்பாங்க எனக்கு தெரில. ஸோ அது ஒரு ஓப்பனாக அவங்க அப்பா கிட்டே கேட்டேன், சார் உங்கள் பொண்ணு என்ன சார் பண்ணி தயவு சொல்லுங்கள் சார்னு கேட்டேன். உள்ளே இருக்கும்போது இந்த மனுஷன் நடிச்சதெல்லாம் கொஞ்சம் நெஞ்ச நடிப்பா. அப்போ இவரை விக்கின்னு கூப்பிடுறது, திவ்யாவை திவுன்னு கூப்பிடுறது, அப்படி எல்லாத்துக்கும் சில பேர் சொல்லும் போச்சுல. எனக்கு நான் கேட்கும் போது எனக்கு ரெஸ்பான்ஸ் வராது. அப்போ கோவமாக வரும், சொல்ல மாட்டேங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் வந்து பாஸ் நான் அழகாக இருக்கேன்னா நிறைய டைம் கேட்பேன், அதுக்கும் ரிப்ளை வராது. ஸோ கொஞ்சம் அப்போ வந்துட்டு மனுஷன் நமக்கு சொல்ல மாட்டேங்காரு அப்படின்னு சொல்லிட்டு. சம்டைம்ஸ்லாம் இவர் வந்து மொக்கையாக ட்ரெஸ் பண்ணியிருப்பாரு, விக்கி உங்க ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு சொல்லுவாரு. இந்த சுபிக்ஷா பொண்ணு அப்படியே விக்கர்ஸ் விக்ரம்ட ஃபீமேல் வெர்ஷனாவே இருக்கு. அந்த மனுஷங்கிட்ட என்ன சொல்றானோ அது அப்படியே இந்த பொண்ணு இந்த பக்கம் மாத்தி சொல்லுது. ஒரு வார்த்தை கூட அப்படியே அச்சு பலராம சொல்லுது. லிட்டரலி இவனுங்க உள்ளெல்லாம் அவனுங்க கேரக்டர் போர்ட்ரேட் பண்ணல, எல்லாமே நடிச்சுக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. அப்படி பார்க்கும்போது பார்வதி எல்லாம் அந்த மாதிரி அப்படி இப்படிலாம் குறை சொன்னீங்களேடா, அப்ப நீங்களே வெளில வந்துட்டு பண்றீங்க. வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி அவர்களை திட்டி இருக்கீங்களா? இல்லைங்க, மனசுக்குள்ள இல்லையா? ஓகே, அதை ஒன்றும் சொல்ல மாட்டார். விஜய் சேதுபதியை பற்றி எதுவுமே சொல்ல மாட்டார். ஏன் அப்படின்னா இப்போ விஜய் சேதுபதி வந்து வெளியில் இருக்காங்க, இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. நாளைக்கு மேலே ஏதாச்சும் ஒரு சான்ஸ் வரணும், இல்லைனா விஜய் சேதுபதி அவர்களோட நடிக்க வேண்டிய வரும், இல்லைனா வந்து விஜய் சேதுபதி அவர்களோட ப்ரொடக்ஷனில் ஏதோ ஒன்று சம்பட் கனெக்டட் ஏதாச்சும் நடிக்கிறதுமே இப்போ பிக் பாஸ்ல தேவைப்பாடு இல்லை தானே. அதனால நம்ம பிக் பாஸை திட்டலாம். உள்ள இருக்க கண்டஸ்டன்ஸ் நமக்கு தேவை தானே, அவங்கள திட்டலாம். ஆனால் நமக்கு யார் யாருக்கெல்லாம் உதவி தேவையோ, இல்லைனா யார் யாருக்கெல்லாம் நமக்கு பின்னுக்கு வந்து ஃபியூச்சரில் ஹெல்ப் தேவை அப்படின்னு இருக்கோ அவங்கள பத்தி நம்ம திட்டி பேசக்கூடாது. அதனால இப்போ அதுல கொஞ்சம் கவனமா இருக்காராமா. அதனால வந்து விஜய் சேதுபதி சொன்னதெல்லாம் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி பேசுறாரு மனுஷன். மத்தவங்க சொன்னதெல்லாம் தப்பாமா. நியாயம் என்ன இதெல்லாம்? உண்மையை சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. என் பக்கம் என்ன தாட் ப்ராசஸ் எண்ட் இன் வீக்கெண்ட், அதுக்கு மேல ஒரு ஆர்குமெண்ட்டையோ இது கொண்டு போறது வேஸ்ட் ஆஃப் டைம். அங்க சொல்றது தான் இறுதி தீர்ப்பா நான் பார்ப்பேன், சுப்ரீம் கோர்ட் மாதிரி பார்ப்பேன். நல்லா பண்றீங்கடா, நீங்க நல்லாவே பண்றீங்க. ஆனால் இப்போ கிட்டத்தில் வெளியில் பார்வதியோட ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். பட் உள்ள நான் வந்து இந்த மாதிரிலாம் என் கேரக்டர் வந்து போர்ட்ரேட்டாக இருக்குது, நானே இப்படியா நான் இப்படிலாம் நடந்துக்குவேனா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரிய வந்துச்சு. நான் எவ்வளோ மிஸ்டேக்ஸ் விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்க யாரையும் ப்ளேம் பண்ணி அந்த மாதிரிலாம் எங்கேயுமே ஒரு வீடியோஸ் போட்டு நான் பார்க்கவே இல்லை. உள்ளெல்லாம் நம்ம யாரும் மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணானுங்க, ஒரு இடத்துல வந்து ப்ராப்பராக பிஹேவ் பண்ணானுங்கன்னு யோசிச்சோமோ அவங்கெல்லாம் வெளியில் வந்து ரொம்ப கேவலமாக கீழ்த்தரமாக பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உள்ள யாரெல்லாம் வந்து ரொம்ப அசிங்கமாக வல்கராக பிஹேவ் பண்ணாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோமோ அவங்களாம் வெளியில் வந்து ஒரு மாதிரி ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்கிட்டு ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு போகிறாங்க. பார்வதியாக இருக்கட்டும், கம்ருதீனா இருக்கட்டும், எல்லாருமே ஒரு மாதிரி அதுக்கப்புறம் அந்த இன்சிடென்ட்டை பற்றி கூட பேசல. ஈவன் அதை அட்ரஸ் பண்ண நிறைய இடங்களில் கூட அவங்க மேலே தான் மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து எக்ஸெப்ட் பண்ணிக்கிட்டு மூவ் ஆன் பண்ணாங்க. ஆனால் பிகாஸ் விக்ரம் இன்டர்வியூலாம் பார்க்கும்போது எரிச்சல் ஆகுது எனக்கு. அது இன்னொரு பக்கம் யார், அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரஜன் சாண்ட்ரா, ரம்யா கிட்ட வந்து பிரஜன் சொன்னார் நீ உள்ளே போயிட்டு சாண்ட்ரா கிட்ட சொல்லி காசை எடுன்னு சொல்லி, அதை வந்து அவங்க சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நான் இன்னொரு வீடியோ பார்த்தேன், அவங்க வந்து ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வீடியோ போட்டிருந்தாங்க. ரம்யா பிரஜன் வந்து அப்படி சொல்லவே இல்லை, காசை அனுப்புன்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. இல்லை நீ வந்து அதை அப்படியே விட்டு அவ கேம் அவன் ஆடட்டும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன மாதிரி. பட் எல்லாருமே ஆளுக்கு ஒரு மாதிரி கிறுக்கு பிடிச்ச மாதிரி தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. விகாஸ் விக்ரம் ரொம்ப படித்த பையன், எல்லாத்தையும் வந்து ரொம்ப மேச்சூர்டாக ஹேண்டில் பண்ணுறாரு அப்படிலாம் சொல்லி உள்ளே போர்ட்ரேட் பண்ணுவானுங்க. இந்த விகாஸ் விக்ரம் இன்டர்வியூ பற்றின உங்களோட தாட்ஸ் என்ன இருந்து கீழே கமெண்ட்ஸில் கொடுங்க guys. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.